பாருங்கள். அதனால் நம்ம இதே மாதிரி கலக்கி விட்டுட்டே இருக்கணும், இல்லைனா ஃபுல்லாகவுமே அடியில் பிடிச்சிரும். ஸோ ரொம்பவே கவனமாக நல்லா கிளறி விட்டுக்குங்க. தென் ஜவ்வரிசி பாயில் ஆனதுக்கப்புறமா சேமியாவுமே நான் இதோட சேர்த்துக்க போகிறேன். கொஞ்சமாக ஒரு கை அளவுக்கு சேமியாவை இதே மாதிரி நல்லா க்ரஷ் பண்ணி சேர்த்துக்க போகிறேன். ஸோ பாருங்கள், நீங்கள் சேமியா சேர்க்கும் போதுமே இதே மாதிரி நல்லா கிளறி விட்டே இருங்க. ஏன்னா ஜவ்வரிசி நல்லாவே வெந்துடுச்சு பாருங்கள். அதோட சைஸுமே நல்லா பெருசாகி நல்லாவே கரைய ஆரம்பிச்சிடுச்சு. ஸோ இதே மாதிரி கிளறி விட்டுட்டே சேமியாவுமே நம்ம சேர்த்துக்கலாம். ஸோ சேமியாவுமே ரொம்ப சீக்கிரமாக நம்மளுக்கு வெந்துடும். ஸோ ஒரு 50 கிராமோட கம்மியாக தான் நான் சேமியாவை சேர்த்துருக்கேன். பாருங்கள், ரொம்பவே கவனமாக அடி பிடிச்சிடாமல் நம்ம இதே மாதிரி கிளறி விட்டுட்டே இருக்கலாம். தென் இப்போ நம்ம இந்த ஸ்டேஜில் இதோட சுகர் ஆட் பண்ணிக்க போகிறோம். ஸோ இதுக்கு ஸ்டாண்டர்டான அளவுலாம் எதுவுமே இல்லை, நம்மளோட ஸ்வீட்டுக்கு தகுந்த மாதிரி ஆட் பண்ணிக்கலாம். நான் ஒரு 400 கிராம் கிட்ட ஸ்வீட் அதாவது சீனி ஆட் பண்ணிக்க போகிறேன். ஸோ ஆட் பண்ணிவிட்டு இன்னுமே தண்ணி சேர்த்துக்க போகிறேன். ஸோ 250 கிராம் கிட்ட ஜவ்வரிசி எடுத்திருக்கேன். கொஞ்சமாக ஒரு கை அளவுக்கு சேமியா சேர்த்துருக்கேன். தென் 400 கிராம் கிட்ட சுகர் ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் உங்களுக்கு இனிப்பு அதிகமாக சாப்பிட்றீங்கன்னா இன்னொரு 100 கிராம் கூட ஆட் பண்ணிக்கலாம், இல்லைனா இதிலேருந்து கூட கம்மி பண்ணிக்கலாம். தென் ஒரு பிஞ்ச் கிட்ட சால்ட்டுமே சேர்த்துருக்கேன். ஸோ சால்ட் சேர்த்தா இன்னுமே நம்மளோட ஸ்வீட் ரெசிபி நல்லா ஸ்வீட்டாக தெரியும். ஸோ இப்போ நம்ம அந்த சுகர் நல்லா கரையிற அளவுக்கு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். தென் இப்போ நம்ம சுகர் மெல்ட் ஆனதுக்கப்புறமா இதோட நான் ரவையுமே ஆட் பண்ணிக்க போகிறேன். ஸோ ரவையுமே ஒரு 4 ஸ்பூன் கிட்ட தான் எடுத்திருக்கேன். இந்த ரவையை நம்ம அப்படியே ஆட் பண்ணால் அது கட்டி ஆகிடும். ஸோ அதனால் என்ன செய்கிறேன்னா கொஞ்சமாக தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணி எடுத்திருக்கேன். ஸோ இதே மாதிரி கொஞ்சமாக தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த பாயசத்தோடு நம்ம சேர்த்துக்கலாம். ஸோ இந்த பாயசத்தை பொறுத்த வரைக்கும் ஜவ்வரிசியோட குவான்டிட்டி தான் அதிகமாக இருக்கணும். மற்றபடி சேமியாவும் சரி ரவையும் சரி கொஞ்சமாக தான் நம்ம ஆட் பண்ணிக்க போகிறோம். ஸோ இது ரொம்பவே ஒரு ஹெல்த்தியான ஜவ்வரிசி பாயாசம் தான். நீங்கள் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் கூட இதே மாதிரி எடுத்துக்கலாம், இல்லைனா வீட்டில் ஏதாவது ஃபங்க்ஷன் அப்போ கூட ஸ்வீட் ரெசிபியாக கூட இதை எடுத்துக்கலாம். ஸோ ரொம்பவே ஹெல்த்தியான ஸ்வீட்டியான ஒரு பாயசம் ரெசிபி தான் இன்றைக்கி நம்ம பார்த்துட்ருக்கோம். இதை எங்கள் ஊரில் பொறுத்த வரைக்கும் ஒரு பாரம்பரியமான ஒரு ஸ்வீட் ரெசிபி தான். அதாவது இந்த ஈத் அன்னைக்கு இல்லைனா இஃப்தார் டைமில் கூட செய்யக்கூடிய ஒரு பாரம்பரியமான ஸ்வீட் ரெசிபி. இதை எங்கள் ஊரில் பீரணி அப்படின்னு தான் சொல்லுவோம், மற்ற ஊரில் வேறு பேர் கூட சொல்லுவாங்க. இதை நம்ம ஜவ்வரிசி பாயசம் அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ கண்டிப்பாக இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்டுக்குமே ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி வீடியோஸ்லாம் நீங்கள் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டனையுமே கொடுத்து வச்சுக்கோங்க. இப்போ பாருங்கள், நம்மளுக்கு சேமியா ரவை எல்லாமே சேர்ந்து நல்லா வெந்து வந்துடுச்சு. இந்த ஸ்டேஜில் நான் இதோட கொஞ்சமாக தேங்காவுமே ஆட் பண்ணிக்க போகிறேன். ஸோ துருவி வச்சுருக்க தேங்காவை இதோட ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ஸோ நல்லா கொதி வந்ததுக்கப்புறமா இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்க போகிறோம். ஸோ இது நல்லாவே ஒரு பாயசம் மாதிரி இருக்குது. ஸோ இருக்க இன்னுமே அது நல்லா சேர்ந்து வந்துடும். ஸோ அதுவுமே சாப்பிட்றதுக்கு நல்லா தான் இருக்கும். ஸோ நீங்கள் ஸ்டார்டிங்கில் ஜவ்வரிசி பாயில் பண்ணும்போதே கொஞ்சம் அதிகமாக தண்ணி வச்சு நல்லா பாயில் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ தான் நம்மளோட பாயசம் நல்லாவே கொஞ்சம் சேர்ந்த மாதிரி வரத்துக்கு கரெக்டாக இருக்கும். தென் இப்போ நம்ம தாளித்து சேர்த்துக்க போகிறோம். அதுக்கு நான் இதே மாதிரி ஒரு பாத்திரத்தில் காஞ்சதும் நெய் சேர்த்துக்க போகிறேன். ஸோ அதுவுமே ஹீட் ஆனதும் எடுத்து வச்சுருக்க முந்திரி அதில் போட்டு வறுத்து எடுத்துக்கலாம். ஸோ இப்போ நம்ம இதை நம்மளோட பாயசத்தோடு சேர்த்துக்கலாம். ஸோ அவ்வளோதாங்க, ஸ்வீட்டான பீரணி ரெசிபி ரெடி ஆகிடுச்சு. நெக்ஸ்ட் ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோஸில் மீட் பண்ணலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.